मेरे साथ बोलिए, भारत माता की। क्यों भाई, आप लोगों की आवाज को क्या हो गया है? உங்க குரல் என்ன ரொம்ப மெதுவா கேக்குது, உற்சாகமா சொல்லுங்க என் கூட. एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? என்டிஏ ஆட்சி அமையணுமா வேண்டாமா? तो ऐसी आवाज नहीं चलेगी। அப்ப मेरे साथ दोनों हाथ उठाइए जरा। இவ்வளவு மெதுவா சொல்லாதீங்க, ரெண்டு கையையும் தூக்குங்க மேல। अंतिम तक, दूर तक सभी लोग हाथ उठाए जरा। கடைசியில இருக்கவங்களும் கையை தூக்குங்க और प्रचंड आवाज से बोलिए, भारत माता की। मंच पर उपस्थित मोदी जी की मंत्रिपरिषद में मेरे साथी श्रीमान मनसुख मांडविया जी, प्रदेश अध्यक्ष भारतीय जनता पार्टी वीपी रामलिंगन जी, श्री थी पयनंथन जी, श्री ए नमः शिवाय जी, नमः शिवाय आगे आओ जरा। ए नमः शिवाय को बहुत बड़े मार्जिन के साथ जिताना है। நமச்சிவாயம் அவர்கள் மிகப்பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கணும்। और आज की इस विशाल जनसभा में आए हुए प्यारे भाइयों, बहनों, माताओं और मेरे जिगर के टुकड़े जैसे युवा मित्रों, आप सभी को नमस्कार। இங்க வந்திருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும், இதயத்தில் இருக்க இளைஞர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்। मैं पुदुचेरी की इस पवित्र धरती पर मनाकुला, विनायगर और विल्लियनूर स्थित भगवान तिरुकामेश्वर के चरणों में मेरा प्रणाम करता हूं। புதுச்சேரி மண்ணின் காவலராக விளங்கும் மணக்குள விநாயகர் அவர்களுக்கும், வில்லியனூரில் இருக்க திரு காமேஸ்வரர் தெய்வத்திற்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்। मैं यहां महाकवि भरतियार और महर्षि अरविंद दोनों को भी प्रणाम करना चाहता हूं। தேசிய கவிஞர் பாரதியார் அவர்களுக்கும் மகரிஷி அரவிந்தர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்। भाइयों बहनों, 9 अप्रैल को 3 दिन के बाद पुदुचेरी में चुनाव होने वाला है। நண்பர்களே, 9ஆம் தேதி இன்னும் வெறும் 3 நாள்ல தேர்தல் நடைபெற இருக்கு। आप लोगों ने यहां पर दूसरी बार नरेंद्र मोदी जी के नेतृत्व में एनडीए की सरकार बनानी है। நீங்க இரண்டாவது முறையாக நம்ம மதிப்புக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியை மீண்டும் இந்த புதுச்சேரியில் அமைக்க வேண்டும்। भाइयों बहनों, एनडीए के सभी साथी दल मिलकर 2/3 बहुमत से, प्रचंड बहुमत से आप सरकार बनाइए। हम पूर्ण विकसित पुदुचेरी बनाने का वादा करते हैं। அன்பர்களே, நீங்க எல்லாரும் என்டிஏ கூட்டணி அரசை மிகப்பெரிய பெரும்பான்மையோட வெற்றி பெற செய்யுங்கள்। நம் புதுச்சேரியை ஒரு உயர்ந்த இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்। हमारी पहली टर्म तो कांग्रेस ने, नारायण सामी ने करे हुए गड्ढे को भरने में गई है। अब गड्ढा भर चुका है। इस गड्ढे पर प्रचंड इमारत, बहुमंजिली इमारत विकास की खड़ी करने का काम नरेंद्र मोदी जी ने करना है। புதுச்சேரியில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த காங்கிரசின் நாராயணசாமி அரசு புதுச்சேரியை மிகவும் பின்தங்கிய மாநிலமாக, மிகவும் பிற்போக்குள்ள இடமாக அமைத்திருந்தது। அதையெல்லாம் சரி பண்றதுக்கே 5 ஆண்டு காலம் புதுச்சேரியில நம்ம ஆட்சிக்கு நேரம் சரியா இருந்தது। இப்ப நம்ம வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்றால் நீங்கள் நம் என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சிக்கான உறுதியை இந்த தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெற செய்ய வேண்டும்। भाइयों बहनों, 5 साल पहले जब
एनडीए यहां पर जीता। खरगे जी ने कहा था एक छोटा राज्य है, जीत गए, इसमें क्या हुआ। खरगे साहब, सीट 3 हो या 300 हो, 30 हो या 300 हो, राज्य राज्य होता है। और हमारे लिए पुदुचेरी कोई बड़े से बड़े राज्य से कम नहीं है, ये भी भारत का हिस्सा है, भारत का हिस्सा है। அன்பர்களே, கடந்த முறை நம்ம புதுச்சேரியில என்டிஏ அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது காங்கிரசின் தலைவராக இருக்கும் கார்கே சொல்றாரு, அது என்ன இந்தியால இருக்க ஒரு இத்துணூண்டு இடம், அங்க போய் நீங்க ஜெயிச்சத பெருமையா பேசுறீங்களேன்னு புதுச்சேரி மாநிலத்தை எள்ளி நகையாடினார். நான் சொல்கிறேன், 300 இடமாக இருந்தால் என்ன, 30 இடமாக இருந்தால் என்ன, புதுச்சேரி இந்தியாவின் ஒரு அங்கம், எங்க இதயத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான பகுதி. புதுச்சேரியின் வெற்றி இந்த பாரதத்தின் வெற்றிக்கு மிக 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 அவசியமானது. भाइयों बहनों, मन्नादी पेट से हमारे नमः शिवाय जी हमारे प्रत्याशी है. மண்ணாடிப்பேட்டையிலே நமது என்டிஏ வேட்பாளர் மதிப்புக்குரிய திரு நமச்சிவாயம் அவர்கள். ये पुदुचेरी में जो 5 साल में विकास हुआ है, मोदी जी की सरकार ने जो हजारों करोड़ रुपया भेजा है, उसमें नमः शिवाय का बहुत बड़ा रोल है, बहुत बड़ा रोल है. கடந்த 5 ஆண்டுகால புதுச்சேரி வளர்ச்சியில நம்ம மதிப்புக்குரிய நமச்சிவாயம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு அனுப்பினார் என்றால் அதன் பின்னணியில் திரு நமச்சிவாயம் அவர்களின் உழைப்பு இருந்தது. भाइयों बहनों, मैं 7 बार चुनाव जीत चुका हूं, मगर मेरे में हिम्मत नहीं है जॉब फेयर करने की, मगर हमारे नमः शिवाय जी ने जॉब फेयर कर कर पूरी पुदुचेरी में अनेक लोगों को नौकरी देने का काम किया है. நானும் எத்தனையோ தேர்தலை சந்திச்சிருக்கேன், ஆனா எனக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு முகாம் நடத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததில்ல. ஆனா நம்ம நமச்சிவாயம் அவர்கள் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் விதமாக இங்கே வேலை வாய்ப்பு முகாமை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். ये नमः शिवाय जी ने अपने निजी प्रयासों से थिरुकानूर मुथु मारियम्मन मंदिर में कुंभ अभिषेक की फिर से एक बार सुविधा देने का काम किया है. நம்ம அமைச்சர் தான் திருக்கனூர் முத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தி சிறப்பாக செய்து காட்டியிருக்கிறார். भाइयों बहनों, एक और हम एकजुट होकर चुनाव लड़ रहे हैं, और दूसरी ओर ये इंडी अलायंस वाले अभी से सरकार तो बनी नहीं है, अभी से सत्ता के लिए लड़ने का काम कर रहे हैं. நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில என்டிஏ கூட்டணியில அனைத்து கட்சிகளும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தெரிவித்து ஒற்றுமையாக இந்த தேர்தலை உங்கள் முன்னே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எதிர்த்தரப்பில் இருக்க இந்தி கூட்டணியில இப்பவே ஆட்சிக்காகவும் பதவிக்காகவும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். और आप देखिए, वीसी के सीपीआई और सीपीआईएम पहले ही इंडिया अलायंस छोड़ चुके हैं. சிபிஐயும் சரி சிபிஐஎம்மும் சரி, அவங்க ரெண்டு பேரும் இப்பவே இந்தி கூட்டணியிலிருந்து தனித்து போய் போட்டியிடுறாங்க. और डीएमके और कांग्रेस भी 5 सीटों पर एक दूसरे के खिलाफ लड़ रहे हैं. அது சரி, திமுகவும் காங்கிரசுமாவது ஒன்னா இருக்கான்னு பார்த்தா அவங்களும் 5 தொகுதியில ஒருத்தரோட ஒருத்தர் மோதி கொண்டு மல்லுக்கு நிக்கிறாங்க. और जब एनडीए में बीजेपी, रंगास्वामी जी की पार्टी, एलजेके और एआईडीएमके सभी एक मुश्त होकर चुनाव लड़ने के लिए मैदान में है. ஆனா என்டிஏ கூட்டணியில் இருக்க நம்முடைய கூட்டணி அரசு கூட்டணி கட்சிகள் அத்தனையும், பாஜகவாகட்டும், திரு என்ஆர் காங்கிரஸ் ஆகட்டும், எல்ஜேகே ஆகட்டும், அஇஅதிமுக ஆகட்டும், அனைத்து கட்சிகளும்
ஒன்றோடு ஒன்று உறுதியாக நின்று ஒரு ஒற்றுமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். भाइयों बहनों, नारायण सामी की सरकार थी, मेडिकल कॉलेज में पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम बिक्री हुई। वहां तक कि दलित भाई बहनों के लिए रिजर्व सीटें भी उन्होंने रिजर्वेशन के अलावे बेच डाली। நாராயணசாமி ஆட்சி காலத்தில் என்னங்க நடந்தது? ஊழல் தான் உச்சத்தில் இருந்தது. மருத்துவ கல்லூரியில இடஒதுக்கீட்டுல கொடுக்க வேண்டிய சீட்டை கூட கூவி கூவி விலைக்கு விற்றார்கள். பட்டியலின சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையோடு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு சீட்டை கூட அவர்களுக்கு கொடுக்காமல் அவை எல்லாம் லஞ்சத்திற்காக விலை பேசப்பட்டது. कैग की रिपोर्ट ने बताया कांग्रेस सरकार में, डीएम के सरकार में 15,000 करोड़ के विकास के फंड का घपला हुआ है। நம்ம அறிக்கைப்படி நீங்க பாத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் அளவிற்கு காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் இந்த சென்டெக் என்கிற மோசடியில ஈடுபட்டிருக்காங்க. ये जो 15,000 करोड़ रुपया है वो पुदुचेरी का 3 साल का बजट होता है, 3 साल का। இந்த சிஏஜி அறிக்கையில சொன்ன 15,000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கே, இந்த பணம் இருந்தா 3 ஆண்டு காலம் புதுச்சேரிய வளர்ச்சி பாதைக்கான பட்ஜெட்டே போட்டிருக்கலாம். कांग्रेस डीएमके के शासन में बेरोजगारी 47% तक पहुंच गई थी। காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்துல வேலையில்லா திண்டாட்டம் 47% உயர்ந்திருந்தது. अब आज की डेट में एनडीए के शासन में 47% से कम होकर 4.3% पर लेकर आए हैं। நம்முடைய ஆட்சி காலத்துக்கு வந்தோடனே இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று எடுத்த தொடர் முயற்சியால இந்த 47% குறைக்கப்பட்டு வெறும் 4.3% குறைக்கப்பட்டது. भाइयों बहनों, अभी 2 दिन पहले राहुल बाबा पुदुचेरी में आए थे। அன்பர்களே, 2 நாள் முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் புதுச்சேரிக்கு வந்திருந்தாங்க. उन्होंने यहां बताया कि गल्फ वॉर के कारण, अमेरिका और ईरान के युद्ध के कारण भारत में पेट्रोल के दाम बढ़ गए। அவர் சொன்னாரு, இந்த வளைகுடா நாட்டில் நடக்கும் போரின் காரணமாக இங்கே இருக்கிற பெட்ரோல், டீசல் இவற்றின் விலையெல்லாம் மிக மிக அதிகமாக விலையேறிக் கொண்டிருக்கிறது, அரிதிலும் அரிதாக கிடைக்காமல் போய்க் கொண்டிருக்கிறது என்று கூறி சென்றிருக்கிறார். भाइयों बहनों, उनकी बात तो सही है। पेट्रोल के दाम बढ़कर 458 रुपीज हो गए हैं और डीजल के दाम बढ़कर 520 रुपीज हो गए हैं। मगर राहुल बाबा वो भारत में नहीं, पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए। ராகுல் காந்தி அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது, கொஞ்ச நஞ்சம் இல்ல, 458 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. டீசல் விலையும் கொஞ்ச நஞ்சம் இல்ல, 520 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அது இந்தியால இல்லைங்க, நீங்க எப்பவுமே நேசித்துக் கொண்டிருக்கிற பாகிஸ்தான்ல தான் அவ்வளவு விலை விக்குது, இந்தியால அந்த விலை விக்கலைங்க. नरेंद्र मोदी जी के शासन में पूरी दुनिया में पेट्रोल डीजल की किल्लत है। घर से काम करने के ऑर्डर हुए हैं, 3 दिन का सप्ताह बना दिया है, दाम आसमान को छू रहे हैं। मगर भारत में सबको पेट्रोल और डीजल मिल रहा है और दाम भी नहीं बढ़े हैं। நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். உலகம் முழுமையிலும் பெட்ரோல் டீசல் கிடைக்கவில்லை, யாரும் அலுவலகத்துக்கு போக முடியல, வார நாட்கள் 3ஆக குறைக்கப்பட்டு விட்டன, எல்லாரும் வீட்டில் இருந்து வேலை செய்யுங்க என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெட்ரோல் அரிதிலும் அரிதாக வண்டி வாகனத்திற்கு கிடைக்காத சூழல் நிலவுகிறது. ஆனா இந்தியால அப்படி இருக்கா? இந்தியால
விலை உயர்ந்திருக்கா? நம்ம மோடி அவர்கள் ஆட்சியில பெட்ரோல் டீசல் மக்களுக்கு எளிதாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. விலை ₹1 கூட ஏறல. भाइयों बहनों, हमारी एनडीए सरकार में मोदी जी ने एसर का लैपटॉप बनाने का फैक्ट्री पुदुचेरी में लगाया है। 1 साल के 3 लाख लैपटॉप बनाने का काम ये फैक्ट्री करेगी और इसी तर्ज पर आने वाले दिन में एक पूरी औद्योगिक वसाहत इंडस्ट्रियल कॉरिडोर हम पुदुचेरी में बनाएंगे और पुदुचेरी को ब्लू इकोनॉमी का हब भी बनाएंगे। அன்பர்களே, புதுச்சேரியை ஒரு சாதாரண மாநிலமாக அல்ல, தகவல் தொழில்நுட்பத்தில் உயர்ந்த மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்பதற்காக மிக அருமையான திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கே தகவல் தொழில்நுட்பம் ஐடி செக்டார்னு சொல்றோமே, அதுல மிகப்பெரிய உயரம் வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம புதுச்சேரியில தான் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் மடிக்கணினிகள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இங்கே அதை தயாரிக்கிற ஃபேக்டரி. அதே போல இன்னும் பல்வேறு ஐடி செக்டார்ல தகவல் தொழில்நுட்பத்துல புதுச்சேரியை ஒரு முன்மாதிரி முன்னேறிய மாநிலமாக மாற்ற நாம் உறுதி பூண்டிருக்கிறோம். भाइयों बहनों, हमने हमारे घोषणा पत्र में मछुआरे के फिशिंग बैंड सहायता को 8,000 रुपये से 8,000 रुपीज से इंक्रीज कर 12,000 रुपीज तक पहुंचाने का निर्णय किया है। புதுச்சேரியோட வாழ்வாதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் உதவித்தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. पीएम किसान को 6,000 रुपया से बढ़ाकर 9,000 तक ले जाएंगे. பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. लिंगारेड्डी पालियम और अरियूर मिलों को पीपीपी मॉडल से फिर से विकसित करने का काम एनडीए की सरकार करेगी. லிங்கரெட்டி பாளையம் அப்புறம் இங்க இருக்க அரியூர்ல இருக்கிற தொழிற்சாலையை பிபிபி மாடல் தனியார் கூட்டமைப்பு மாடல் மூலமாக மீண்டும் புனரமைத்து செயல்பட வைக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். हर महिला किसान को एक दुधारू गाय और 2 दुधारू बकरी भी देने का काम हमारी पुदुचेरी सरकार करेगी. விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒரு பால் தரும் பசு அல்லது 2 பால் கொடுக்கும் ஆடுகள் இலவசமாக வழங்கப்படும். भाइयों बहनों, हमने पुदुचेरी के विकास के लिए ढेर सारे आयोजन करे हैं. दूसरी ओर पाकिस्तान के पेट्रोल के दाम को भारत का समझने वाले राहुल बाबा है. मैं आप सभी से अपील करने आया हूं कि फिर से एक बार एनडीए की सरकार बनाइए. हमारे ए नमः शिवायम जी को बहुत बड़े मार्जिन के साथ यहां से एमएलए बनाकर भेजिए. இப்படியெல்லாம் ஒவ்வொரு துறையாக பார்த்து வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து புதுச்சேரியை முன்னேறிய மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா உங்க ஊருக்கு வர்ற ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தானை பார்த்து அங்க ஏறி இருக்க விலைவாசியை பார்த்து இங்க தேவையில்லாம பயமுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த புதுச்சேரியின் வளர்ச்சி மிக பெரிய வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால், இந்த கடந்த 5 ஆண்டு கால தொடர்ச்சி உங்களுக்கு வெற்றி தொடர வேண்டும் என்றால், என் கண் முன்னாடி இங்க நின்று கொண்டிருக்கிறாரே நம்முடைய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், அவரை மீண்டும் மிக பெரிய அளவிலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். என்டிஏ கூட்டணிக்கு பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை தந்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். मुझे बताओ, कमल के निशान पर 9 तारीख को बटन दबाएंगे क्या? 9ஆம் தேதி தாமரை சின்னத்தில் வாக்கை அழுத்துவீர்களா? नमः शिवायम को बड़े बहुमत से जिताएंगे क्या?
நமச்சிவாயம் அவர்களை பெரிய வெற்றி பெற செய்வீர்களா சொல்லுங்க. रंगास्वामी जी के हाथ मजबूत करेंगे क्या? ரங்கசாமி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவீர்களா? नरेंद्र मोदी जी के हाथ मजबूत करेंगे क्या? நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பீர்களா? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, उठाइए दोनों ரெண்டு हाथ। கரங்களையும் உயர்த்துங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் உயர்த்துங்க. உரத்த குரல்ல சொல்லுங்க. और प्रचंड आवाज से बोलिए जय श्री राम, ஜெய் ஸ்ரீராம், जय जय श्री राम, भारत माता की वंदे वंदे वंदे। आप सभी का बहुत बहुत धन्यवाद। वणक्कम। நன்றி, வணக்கம்.